வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹையர் 39 இன்ச் டிவி, எல்இடி டிவி. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா, ப்ளூ ஸ்க்ரீனாக வரும், சவுண்ட் வரும், படம் மட்டும் வராது. ஆனால் நீங்கள் கீழே கிளாஸில் கரெக்டாக உடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும் கருப்பு கலரில். அதுதான் செல்ஸு. அந்த செல்ஸ் வந்து ஷார்ட் ஆனதுனால இப்போ இந்த டிவியில் ப்ளூ ஸ்க்ரீனெல்லாம் கரெக்டாக வரும், ஆனால் படம் மட்டும் வராது. ஏன்னா டிஸ்பிளே ஷார்ட்டேஜ் ஆகிடுது. இது ஒரு பிகினர் மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கவனமாக பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சப்போஸ் உங்கள் கடைக்கு வந்து ஒரு டிவி வருது, இதுமாரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீங்கள் என்னென்ன செக் பண்ணுவீங்க, எப்படி செக் பண்ணணும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். கவனமாக வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிவி ஃபஸ்ட்லேருந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வருது பாருங்கள். டிவி ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே அதான் பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது பேக் லைட்டெல்லாம் கரெக்டாக எரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோடு வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு டிவி வந்து ஸ்க்ரீன் வந்து அழகாக பிரிஞ்சு ப்ளூ ஸ்க்ரீனாக மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்ச உடனே பாராக இறங்கும். இதுமாதிரி ப்ராப்ளம் தான் வரும். அதனால் இந்த வீடியோவில் நான் என்னென்ன செக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ டிவி ஃபுல்லாக ஸ்க்ரீன் மறைஞ்சி மறுபடியும் பிளாக் ஆகிடும். சரி, ஓகே. இந்த டிவியை ஃபஸ்ட்டு கழட்டுறோம். கழட்டி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் செக் பண்ணலாம். இந்த டிவி இண்டெக்ஸ் டிவி, எல்இடி டிவி தான் இது. இது பார்த்தீங்கன்னா 98 சென்டிமீட்ரு, 40 இன்ச்சுக்கு கம்மி தான் இது. இந்த டிவியை கழட்டி ஃபஸ்ட்டு நம்ம போர்டில் வந்து 12 வோல்ட்டு பவர் சப்ளை வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஏன்னா 12 வோல்ட் வர இடத்துல கெப்பாசிட்டி வீக்காக இருந்தாக்கா அது 8 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 10 வோல்ட், 11 வோல்ட்டு அப்படியே வரும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிரைட் ஏறுற மாதிரி தெரியும். இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த 12 வோல்ட் சரியாக வரலன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து நான் 12 வோல்ட்டு செக் பண்ணுறேன். 12 வோல்ட் எந்த வோல்ட்டுனா டிஸ்பிளே போகிற லைன் மட்டும் 12 வோல்ட்டு செக் பண்ணுறேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கரெக்டாக வந்துடுது. அதனால் இந்த போர்டில் பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக, சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினர் மெக்கானிக்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, எனக்கு இதுவும் டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு போர்டு வச்சு செக் பண்ணிக்கலாம். அது நான் எப்படி செக் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 12 வோல்ட்டு செக் பண்ணிக்கிறேன். 12 வோல்ட் வருது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே போர்ட் லைனில் செக் பண்ணுறேன். அந்த டிஸ்பிளே போர்ட் லைன்லேயும் 12 வோல்ட் வருது. அப்போ இந்த போர்டு வந்து பக்கா கண்டிஷனில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வேறு போர்டு போட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள். வேறு போர்டுனா ஒன்றுமே கிடையாது. அந்த பழைய போர்டில் பேக் லைட் அப்படியே தான் எரியும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, வேறு போர்டு ஒன்று போட்டு அதுக்கு பவர் சப்ளைவும் அந்த எல்இடி கேபிள் இந்த போர்ட்லேயும் போட்டு வேண்டியதான். இந்த டிவி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனெக்டர் எல்இடி கனெக்டர் பார்த்தா தெரிஞ்சிடும் அது ஃபுல் ஹெச்டியா ஆஃப் ஹெச்டியான்னு. இது ஆஃப் ஹெச்டியா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பேசிக் மாடல் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்டி தான் வரும். ஒரு பிராண்டடு ஒரு நல்ல கம்பெனி டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி வரது வாய்ப்பு இருக்குது. இது நார்மல் டிவின்றதுனால கரெக்டாக நீங்கள் எல்இடி கேபிள் அப்படியே கட்டி அப்படியே சொரிய வேண்டி தான். என்னன்னா ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து சொல்லணும். இது வந்து ப்ளஸ் வந்து கரெக்டாக மாற்ற முடியாது. ஏன்னா அந்த பின் கரெக்டாக அது மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் சந்தேகம் தேவையில்லை. சப்போஸ் இந்த போர்டில் மாற்றும் போது எல்இடி கேபிள் எப்படி மாற்றுறது சந்தேகம் வந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது தனியாக வீடியோ போடுறேன். அதனால் இப்போ வந்து சேம் போர்டு தான். சேம் போர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஹெச்டி போட்டுறதுனால ரெண்டும் சேம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த போர்டை வந்து அந்த டிவி மேலே வச்சு சும்மா செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பவர் சப்ளை இந்த பழைய டிவி ஆன் பண்ணிட்டேன். அதில் பேக் லைட் எரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வேறு போர்டுக்கு பார்த்தா பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற டிவி தான். அதனால் பேக் லைட் எரியுது. இப்போ டிவி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதே கம்ப்ளைண்ட் தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த டிவியினுடைய மதர் போர்டு வந்து பக்கா கண்டிஷன் இருக்குது. அந்த டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம டிஸ்பிளேவில் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி. அந்த டிஸ்பிளேல என்னென்ன போட்டு செக் பண்ணணும் கவனமாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ ஒரு பிகினர் மெக்கானிக்காக இருந்தாக்கா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஈஸியாக பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தனியாக மிஷின் வச்சுருப்பாங்க. மதர் போர்டு செக் பண்ணுறது மிஷின் இருக்கும், டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கும் மிஷின் இருக்கும். அதில் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிகினர் மெக்கானிக்னா அந்த பொருளெல்லாம் வாங்காததுனால இப்போ உங்களுக்கு ஈஸியாக எப்படி டிஸ்பிளே செக் பண்ணுறது, எப்படி போர்டு செக் பண்ணுறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால் கவனமாக வீடியோ பாருங்கள்.
இப்போ நம்ம டிஸ்பிளேவில் என்னென்ன வோல்ட்டு வருது, விஹெச் வோல்ட்டு, விசிசி வோல்ட்டு, இப்போ விஜிஎல் வோல்ட்டு, இந்த வோல்ட்டெல்லாம் முக்கியமான வோல்ட்டு. இந்த வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வோல்ட்டில் வந்து மிஸ்ஸிங் ஆனாலும் இதுமாதிரி ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஜிஹெச் வோல்ட்டு வந்ததுனாலுமே டிவியில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டு வெளிச்சம் ஏதாவது வந்துடும். அதனால் மெயினான வோல்ட்டு பார்த்திங்கன்னா விஜிஹெச் வோல்ட்டு தான் மெயினான வோல்ட்டு. அந்த வோல்ட்டு வந்தால் உடனே உங்களுக்கு டிவி ஸ்க்ரீனில் ஏதாவது வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம விஜிஹெச் வோல்ட் செக் பண்ணுறோம். 24 வோல்ட் வருது. இது பக்கா கண்டிஷனு, இன்னும் பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களுக்கு டிகான்லேருந்து இந்த டிஸ்பிளேவுக்கு வோல்ட் வந்து விஜிஹெச் வோல்ட்டு கரெக்டாக வந்துடுது. அடுத்தது விசிசி வோல்ட்டும் கரெக்டாக 3.3 வோல்ட் வந்துடுது. இப்போ விஜிஹெச் வோல்ட்டும் ஓகே, விசிசி வோல்ட்டும் ஓகே, 12 வோல்ட்டும் ஓகே. இந்த 3 வோல்ட் மட்டும் மெயினான வோல்ட்டு. இப்போ போர்டில் வந்து சப்ளைலாம் கரெக்டாக வருது. அப்போ வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். அதனால் டிஸ்பிளே தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த போர்டாக தேர்தல்னு பார்க்கலாம். இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா வேறு டிஸ்பிளேயில் போட்டு செக் பண்ண போகிறேன். இந்த போர்டை வந்து ஒரு 24 இன்ச்சு எல்இடி டிவி ஸ்க்ரீனில் தான் போட்டு செக் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா 40 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 24 இருந்தாலும் சரி, ஆஃப் ஹெச்டினா எல்லாத்துக்கும் எல்லா போர்டும் இந்த போர்டெல்லாம் மேட்ச் ஆகும். பேக் லைட் மட்டும் தான் ஆல்ட்ரு பண்ணணும். இப்போ இந்த போர்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு டிஸ்பிளேயில் போட்டு செக் பண்ணி போகிறேன். இப்போ இந்த பழைய போர்டை எடுத்து ஒரு 24 இன்ச் எல்இடி ஸ்க்ரீனில் போட்டு செக் பண்ண போகிறேன். அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்து நீங்களும் தெரிஞ்சுங்க. சப்போஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதனா சந்தேகமாக இருந்தால் கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுங்க. சப்போஸ் இது போன்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.